ஓம் சாந்தி 9/5/2025 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, எந்த சிவனுக்கு அனைவரும் பூஜை செய்கின்றனரோ அவர் இப்போது நம்முடைய தந்தை ஆகியிருக்கின்றார் என்ற நஷா, அதாவது போதை உங்களுக்கு இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் அவருக்கு முன்னிலையில் அமர்ந்துள்ளோம். பாபா என்ன சொல்கிறாருன்னா, முழு உலகமும் யாரை தேடிட்டுருக்காங்களோ, அலைஞ்சிட்ருக்காங்களோ, பக்தி செஞ்சிட்ருக்காங்களோ அவர் நமக்கு தந்தையாக கிடச்சிட்டாரு. நாம் அவருக்கு நேரடி குழந்தையாக இருக்கோம், அவர் முன்னாடி அமர்ந்திருக்கோம் என்ற ஆன்மீக போதை நஷால இருங்க அப்படின்னு சொல்கிறார். பாபா கேள்வி கேட்குறாரு, மனிதர்கள் பகவானிடம் எதற்காக மன்னிப்பு வேண்டுகின்றனர்? அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறதா என்ன? பாபா பதில் சொல்கிறாரு, மனிதர்கள் நினைக்கின்றனர் நாம் செய்த பாவங்களுக்கான தண்டனையை பகவான் தர்மராஜா மூலம் அடைய வைப்பார் என்று. அதனால் மன்னிப்பு வேண்டுகின்றனர். ஆனால் அவர்கள் தங்களின் கர்மங்களுக்கான தண்டனையை கர்ம போகத்தின் ரூபத்தில் அனுபவித்தே ஆக வேண்டும். பகவான் அவர்களுக்கு எந்த ஒரு மருந்தும் கொடுக்கறதில்லை. கர்ப்ப ஜெயிலிலும் கூட தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதாவது நீ என்னென்ன பாவங்கள் செஞ்சுருக்க, ஈஸ்வரிய கட்டளைப்படி நடக்கலை, அதனால தான் இந்த தண்டனை அப்படின்ற காட்சி அவங்களுக்கு கர்ப்ப ஜெயிலில் கூட கிடைக்கும் அப்படின்றார். ஆகையினால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க அப்படின்றார். பாடல்: நீ இரவை தூங்கி கழித்தாய், பகலை உண்டு கழித்தாய். ஓம் சாந்தி. இதை யார் சொன்னார்? இதை ஆன்மீக தந்தை தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். மனிதர்கள் அனைவரை காட்டிலும், ஆத்மாக்கள் அனைவரை காட்டிலும் உயர்ந்தவர் யாருன்னா சிவத்தந்தை. அனைவருக்குள்ளுமே ஆத்மா இருக்க தான் செய்கிறது. சரீரமோ பாட்டு நடிப்பதற்காக கிடச்சிருக்கு. எனது ஞானம் பாபா யார் கொடுக்குறாரு, யார்கிட்ட பேசுகிறாரு, யாரை தூங்கி கழிச்சேன்னு சொல்கிறார், எல்லாமே ஆத்மாவை தான் சொல்கிறார். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, சன்னியாசிகள் முதலானவர்களின் சரீரத்துக்கு கூட எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க. தங்களோட குரு முதலானவர்களை கூட எவ்வளோ மகிமை செய்கிறாங்க. ஆனால் இந்த எல்லையற்ற தந்தையோ மறைமுகமாக இருக்கின்றார். குழந்தைகள், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, சிவபாபா தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவரை விட உயர்ந்தவர் வேறு யாருமே இங்கே கிடையாது. எல்லாருமே சரீரதாரிகள், சரீரத்துக்கு மதிப்பு கொடுக்குறாங்க, மரியாதை செய்கிறாங்க, ஏன்னா அறியாமல் இருக்காங்க அப்படின்றார். இப்பொழுது தர்மராஜரும் கூட அவரோடு கூடவே இருக்கிறார். யார்? பகவானோடு கூடவே தர்மராஜும் இருக்கார். ஏனென்றால் பக்தி மார்க்கத்தில் மன்னிப்பு கேட்குறாங்க, பகவானே எங்களை மன்னிச்சிருங்க. இப்போது பகவான் என்ன செய்வார்? இங்கே அரசாங்கத்தினரோ சிறையில் அடைச்சிடுறாங்க. அந்த தர்மராஜர் கர்ப்ப ஜெயிலில் தண்டனை கொடுக்குறாரு. தண்டனையும் அனுபவிக்க வேண்டியிருக்கு. இந்த தண்டனையை அனுபவிக்கிறாங்கள்ல, அதுக்கு பேர் தான் கர்மபோகம், கர்மத்தினுடைய விளைவு அப்படின்னு சொல்லப்படுதுன்றார். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த கர்ம போகத்தை யார் அனுபவிக்கிறது, என்ன நடக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் அனுபவிக்கிறது ஆத்மா தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றார். ஏன்னா பாபா புரிய வச்சிருக்கார். இப்போது குழந்தைகள், நீங்கள் யாருடைய முன்னிலையில் அமர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா, உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை முன்னாடி அமர்ந்திருக்கீங்க. ஆனால் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, குப்தமாக இருக்கார். மற்ற அனைவருக்குமோ சரீரத்தை பார்க்க முடியுது. ஆனால் இங்கே சிவபாபாவுக்கோ தமக்குன்னு சொந்தமாக சரீரம் கிடையாது, கை கால் எதுவுமே கிடையாது. பூக்கள் முதலானவற்றை கூட யார் வாங்கிக்கிறாங்க? இவருடைய கையில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். பிரம்மா தான் அதை வாங்குகிறார். அவருடைய கையில் தான் நீங்கள் வைக்கிறீங்க. ஒருவேளை விரும்பினால் மட்டுமே, ஆனால் யாரிடமும் அதெல்லாம் பெற்றுக்கொள்வது கிடையாது அப்படின்றார். சிவபாபா எதையுமே தொடுறதும் கிடையாது, சிவபாபா எதையுமே பெற்றுக்கொள்வதும் கிடையாது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது எல்லாமே ரிட்டன் பலன் உங்களுக்கு கொடுத்துருவார், அவங்கவுங்க பாவனைக்கு ஏற்றவாறு. பாபா ஏன்னா அவர் சம்பூர்ண தூய்மையானவர். சங்கராச்சாரியார் கூட சொல்கிறாராம், என்னை யாருமே தொடக்கூடாது, ஏன்னா அப்பவித்திரம், தொடுறது கூட தூய்மையின்மை அப்படின்றதுனால யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாராம். பாபா சொல்கிறாரு, பதீத்தர்களாகிய உங்களுடைய எதையுமே நான் எப்படி பெற்றுக்கொள்வேன்? எனக்கு பூக்கள் முதலியவற்றின் தேவையே கிடையாது, எனக்கு என்ன சரீரமாக இருக்குது அப்படின்றார். பக்தி மார்க்கத்தில் கூட சோமநாத் கோயில் முதலியவை கட்டுறீங்க, பூக்கள்லாம் போடுறீங்க, ஆனால் எனக்குன்னு சொந்தமாக சரீரம் கிடையாது. ஆத்மாவை யாராவது எப்படியே தொட முடியும்? பதீதர்களிடமிருந்து நான் எப்படி பூக்களை பெற்றுக்கொள்வேன்?
இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாராவது கை வைக்கவும் முடியாது அப்படின்றார். இன்றைக்கி வந்து பாபா பாபான்னு சொல்கிறாங்க, நாளைக்கு போய் நரகவாசி ஆயிடுறாங்க. அப்பேற்பட்டவர்களை பார்க்கக்கூட கூடாது அப்படின்றார். பாபா சொல்கிறாரு, நானும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவன். இந்த சன்னியாசி முதலியார் அவங்கள கூட நான் தான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றதே நான் தான், அவங்களுக்கே கதி சத்கதியை நான் தான் கொடுக்குறேன் அப்படின்றார். எப்பேற்பட்ட எண்ணம் வந்து யாருமே அறிஞ்சிக்காமல் இருக்காங்க. சிவனுக்கு பூஜை செய்கிறாங்க, ஆனால் அவரை பற்றி தெரிஞ்சிக்காமல் இருக்காங்க. இவர் தான் கீதையின் பகவான், இங்கே வந்து ஞானம் தருகிறார் என்று புரிஞ்சிக்கல. கீதையில் வந்து கிருஷ்ணருடைய பேரை போட்டாங்க. கிருஷ்ணர் தான் ஞானம் கொடுத்தார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படின்னா சிவபாபா என்ன செஞ்சுருப்பார்? மனிதர்கள் நினைக்கிறாங்க அவர் வர்றதே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்களாம். பாபா சொல்கிறாரு, ஆத்மாக்கள் ஜென்ம ஜென்மாந்திரமாக தேக அபிமானத்தில் இருந்ததுனால தான் தன்னை ஆத்மாங்கிறதே மறந்துட்டாங்க. ஆத்மாங்கிறத மறந்ததுனால தன்னுடைய தந்தையையும் மறந்துட்டாங்க. தேக நினைவில் இருக்கிறதுனால தேகாதாரியை தான் பகவானாக நினச்சிட்ருக்காங்க, தேகாதாரிகளை தான் நினைக்கிறாங்க. ஆத்மாவையும் மறந்துட்டாங்க, ஆத்மாவினுடைய தந்தையும் மறந்துட்டாங்க. ஆத்மா அபிமானியாக இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக தந்தையும் நினைவு செய்வாங்க, தந்தையினுடைய ஸ்ரீமத் படியும் நடந்திருப்பாங்க அப்படின்றார். பாபா சொல்கிறாரு, என்னை அறிந்து கொள்வதற்காக எல்லாருமே முயற்சி செய்கிறாங்க. யார் நல்லா புரிஞ்சுக்கிட்டு கடைசியில் முழுசாக ஆத்மா அபிமானி ஆகிறாங்களோ அவங்க பாஸ் ஆகிடுவாங்க. மற்ற அனைவருமே கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, தேக அபிமானம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்றார். பாபா குப்தமாக இருக்கார், அவருக்கு எதையுமே கொடுக்க முடியாது. அவர் வந்து சூட்சமமானவர், அவர் எதையுமே பெற்றுக்கொள்வது கிடையாது. பெண் குழந்தைகள் சிவனுடைய ஆலயத்திற்கு போய் நீங்கள் சேவை பண்ணலாம், புரிய வைக்கலாம் அப்படின்றார். குமாரிகள் தான் சிவபாபாவின் அறிமுகம் கொடுத்துள்ளனர். அதுவும் குமாரிகள் இருவருமே இருக்கீங்க. குமார்களும் கூட அறிமுகம் கொடுப்பாங்க. பாபா வந்து மாதாக்களை தான் குறிப்பாக உயர்த்துறார். ஏன்னா அவங்க வந்து ஆண்களை காட்டிலும் அதிகமாக சேவை செய்கிறாங்க. ஆக குழந்தைகளாகிய உங்களுக்கு சேவை செய்கிறதுல ஆர்வம் இருக்கணும் அப்படின்றார். அதுபோல் சின்ன குழந்தைகளுக்கு கூட சிவபாபாவை வந்து நினைவு செய்ய கற்றுக் கொடுங்க அப்படின்றார். யாராவது பாபா குழந்தைங்க கூட சரீரம் விட்டு மீண்டும் அவங்க ஜென்மம் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து சிவபாபாவை நினைவு செய்வாங்க. ஆனால் சிறு குழந்தைகள் எப்படி நினைவு செய்வாங்கன்னா, அக்யூரேட்டாக சிவபாபா ஒளி ரூபமாக பிந்துவாக இருக்கார், ஆத்மா நாமும் பிந்துவாக இருக்கோன்னு அக்யூரேட்டாக புரிஞ்சுக்கிட்டு நினைவு செய்ய தெரியாது. வாயால் மட்டும் பாபா பாபான்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படின்றார். சிவபாபா என்று சொல்லி கொண்டு மட்டுமே இருப்பார்கள். சிவபாபாவை நினைவு செஞ்சிங்கன்னா சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்கன்னு, சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி கிடைக்கும் உங்களுக்குன்னா, அதுபோல் அவங்களும் கூட என்ன பண்ணுவாங்க, சொல்லிகிட்டு இருப்பாங்க, சொர்க்கத்துக்கும் வருவாங்க, ஆனால் உயர்ந்த பதவி அடைய முடியாது அப்படின்றார். இது போல் வந்து அக்யூரேட்டாக புரிஞ்சிக்காமல் வாயாலேயே சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றார். அன்மதி சோகதி, கடைசி நிலை என்னவோ அது போல தான் அவங்களுடைய ஸ்டேஜ், அவங்களுடைய நினைவுக்கு ஏற்றார் போல தான் கடைசி நிலை ஆகும் அப்படின்றார். ஏன்னா இங்கே வந்து ராஜதானி ஸ்தாபனை ஆகிட்டுருக்கு அப்படின்றார். அப்போ முழு ராஜதானிக்கு விதவிதமான கேட்டகரியில் உள்ளவங்க வேணும் இல்லையா, மகாராஜா மகாராணி தாசன் தாசி பிரஜை இப்படின்ட்டு வேணும்ல. ஆக அந்தந்த தகுதிக்கு ஏற்றார் போல் அவங்கவுங்க அந்த பதவியை அடைவாங்க அப்படின்றார். சிறு குழந்தை கூட சிவன் வந்து சொல்லிகிட்ருக்கான், ஆனால் எதையுமே முழுசாக புரிஞ்சிக்கிறது இல்லைங்க. புரிஞ்சுக்கிட்டு முயற்சி செய்யணும் அப்படின்றார். இந்த சிவனுடைய கோயிலில் பூஜையெல்லாம் செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கூட நீங்கள் போயிட்டு புரிய வைங்க. நீங்கள் யாருக்கு பூஜை செய்கிறீங்களோ அவர் தான் ஞானக்கடல், கீதையின் பகவான் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிய வைங்க. அந்த சிவ பகவான் தான் நமக்கு இப்போ ராஜயோகம் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு அப்படின்றத நீங்கள் புரிய வைங்க. வேறு எந்த ஒரு மனிதரும் நமக்கு ராஜயோகம் கற்றுத்தர முடியாது. இதெல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்றார். எங்கெல்லாம் சிவனுடைய ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு குழந்தைங்க நீங்கள் நல்லா சேவை செய்யலாம். அதனால் சிவாலயங்களுக்கு போங்க. மாதாக்கள் போகிறது ரொம்ப நல்லது அப்படின்றார். ஏன்னா வந்து மாதாக்கள் போனால் அப்போ இல்லறத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம வந்து ஆன்மீக பாதையில் போனால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்குன்றதை புரிஞ்சுப்பாங்க. அதனால் மாதாக்கள் போங்க. அதை விட கன்னியாக்கள் சென்றால் இன்னும் நல்லாயிருக்குன்றார். ஏன்னா அவங்கள்ட்ட யோக பலம், பியூரிட்டியினுடைய பலம் இருக்கிறதுனால நீங்கள் ஞானம் சொன்னால் உடனே அவங்களுக்கு அம்பு போல் தைக்கும். நீங்களும் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றார். அப்படி போனால் ஏற்றுப்பாங்க அப்படின்றார்.
இப்போது நாம் பாபாவிடமிருந்து ராஜ்ய பாக்கியத்தை அடையணும். இப்போ அதற்கான சமயம்தான் நடந்துகிட்ருக்கு. இங்கே பாபாவே நமக்கு வந்து பாடம் சொல்லித்தரார். பிறகு நம்ம அந்த படிப்பின் மூலமாக ராஜா ராணி ஆகிறோம். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபா தான். இப்படிப்பட்ட கல்வியை எந்த ஒரு மனிதருமே கற்றுத்தர முடியாது. மனிதரிலிருந்து தேவதை ஆவதற்கான கல்வி பகவான் சொல்லித்தரார். இது கலியுக இறுதியில் தான் சொல்லித்தராரு. சத்தியுகத்தில் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. யார்? லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம். ஆக இவர்கள் எப்படி லக்ஷ்மி நாராயணரா, அதாவது ராஜாராணியாக எப்படி ஆனாங்க? இவங்களுக்கு யார் ராஜயோகம் கற்றுக் கொடுத்தது? இவங்க எப்படி சத்தியுகத்தின் மாலிக் ஆனாங்க? நீங்கள் யாருக்கு பூஜை செய்கிறீங்களோ அவருடைய படிப்பின் மூலமாக தான் இப்படி ஆனாங்கன்னு நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்றார். பிரம்மா மூலம் ஸ்தாபனை, விஷ்ணு மூலம் பாலனை. அப்போ அந்த மூலம் அப்படின்னா யார்? சிவபகவான் தான் அவங்க மூலமாக அந்த காரியத்தை இந்த சங்கம யுகத்தில் செய்கிறாரு அப்படின்றத புரிய வைங்க. தூய்மையற்ற இல்லற மார்க்கத்தினர் தான் இந்த ராஜயோகத்தின் மூலமாக தூய்மையான இல்லற மார்க்கத்தினராக ஆகிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிய வைக்கலான்றார். பதீதர்களாக எங்களை பாவனமாக்கி எங்களை தேவதையாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நேரம்தான் பதீதர்களை சிவபாபா பாவனமாக்குறாரு. இது வந்து இல்லற மார்க்கத்திற்கான ஞானம்தான். துறவர மார்க்கத்தினருக்கு குரு ஆகிறது கிடையாது. யார் தூய்மையாக ஆகிறாங்களோ அவங்களுக்கு குரு ஆக முடியும். இது போல் அநேக பேர் துணை இருக்கிறாங்க. விகாரத்திற்காக திருமணம் அவங்க செஞ்சுக்கிறது இல்லை. அப்பேற்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு சேவை பண்ணலாம் அப்படின்றார். இப்படிப்பட்டவர்கள்லாம் சிவனுடைய ஆலயத்துக்கு வருவாங்க. அவங்கெல்லாம் வந்து துறவர மார்க்கம் கிடையாது. அப்படிப்பட்ட திருமணம் ஆன தூய்மையை கடைபிடிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு சர்வீஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்படியெல்லாம் சேவை செய்ய முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் சேவை செய்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல ஆர்வம் இருக்கணும். நாம் ஏன் போயிட்டு நம்முடைய தந்தையினுடைய சேவையை செய்யக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. பாபாவின் நல்ல குழந்தையாகி நீங்கள் போய் சேவை செய்யுங்க அப்படின்றார். இந்த நேரம், அந்த கடைசி நேரத்தில் சிவபாபா தான் வந்து ஞானத்தை கொடுக்க முடியுமே தவிர கிருஷ்ணர் இந்த ஞானத்தை கற்றுத்தர முடியாது. இப்போ இந்த கிருஷ்ணர் எப்படி இங்கே வருவார்? அவர் 84 பிறவியில் வரக்கூடியவர். அவருடைய முதல் பிறவியில் தான் அவருடைய பெயர் கிருஷ்ணர், அவருடைய தோற்றம். அப்போ தோற்றமும் பெயரும் ஒரே பேர் ஒரே தோற்றம் அடுத்தடுத்த பிறவியில் வராது. அப்போ கடைசி பிறவியில் அந்த கிருஷ்ணர் எப்படி இங்கே வந்து ஞானம் சொல்லித்தர முடியும்? இப்போ கிருஷ்ணர் வந்து இங்கே ஞானம் சொல்லலை, சிவபாபா தான் சொல்லித்தராருன்றதை இங்கே புரிய வைக்கலாம் அப்படின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் தான். அவர் தான் இப்போ வந்து நமக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறாரு. அடுத்தது இந்த பிரம்மா இப்போ வந்து நமக்கு வந்து பாடம் சொல்லித்தர்றது சிவபாபா தான். படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்காரியாக தான் ஆக முடியும், தாசன் தாசியாக தான் ஆக முடியும். சிவபாபாவிடம் தாசன் தாசியாக ஆவார்கள்லாம் என்ன கிடையாது. சிவபாபாவுக்கு குழந்தை தான். பாபா புரிய வைக்கிறாரு, படிக்க வைக்கிறார். படிக்கலை அப்படின்னா சத்தியுகத்தில் போயிட்டு தாசன் தாசியாக தான் ஆவீங்க அப்படின்றார். யார் எந்த ஒரு சேவையும் செய்யலையோ, உண்பதும் அருந்துவதும் உறங்குவதுமா இருக்காங்களோ அவங்களாம் என்ன பதவி அடைய முடியும்? ஆனால் சொல்லிப்பாங்க, நாங்கள் மகாராஜா மகாராணி ஆவோம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அவங்கெல்லாம் தைரியமாக பாபா முன்னாடியே வந்து நிற்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து தன்னுடைய முன்னேற்றத்தை பற்றின கவலையே கிடையாது. உயர்ந்த பதவி அடையணுங்கிற முயற்சியும் செய்ய மாட்டாங்க அப்படின்றார். அவங்களுக்கெல்லாம் பாபா சொல்கிறாரு, இந்த பிரம்மா சொல்கிறாருன்னு புரிஞ்சிக்காதீங்க. எப்போவுமே சிவபாபா தான் புரிய வைக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கங்க. சிவபாபாவுக்கு மதிப்பு கொடுங்க. ஏன்னா சிவபாபா கூட யார் இருக்கிறா? தர்மராஜரும் இருக்கார். இப்போ சொல்கிறத கேட்கலை, மாறலை, திருந்தலைன்னா கடைசி நேரம் தண்டனை அடைய வேண்டியிருக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க, புரிஞ்சுக்கங்க அப்படின்றார். இந்த நேரம் பாபா என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க. இப்போ பாபா விஷத்தை விட சொல்கிறாரு, சொர்க்கவாசி ஆக சொல்கிறார். ஆகையினால் இப்படியெல்லாம் ஸ்லோகன்களை உருவாக்குங்க, தைரியமுள்ள பெண் சிங்கங்களாக ஆகுங்க அப்படின்றார். முதலில் ஈஸ்வரன் சர்வ வியாபி என்பதிலிருந்து தான் பொய்யே ஆரம்பமாச்சு. இந்து தர்மம் என்பது கூட ஒரு கிடையவே கிடையாது. கிறிஸ்தவர்கள் அவங்க தர்மத்தில் நிலையாக தான் இருக்காங்க. ஆனால் இந்து தர்மத்தினர் தான் தங்கள் தர்மத்தையே மாற்றிக்கிட்டீங்க, வேறு பேர் மனசுக்கு தோணுன மாதிரிலாம் வச்சுட்டாங்க அப்படின்றார். அதே போல் அந்த ஸ்ரீ அதனுடைய அர்த்தம் கூட தெரியாமல் இருக்காங்க. அந்த பேர் வந்து வச்சுக்கிறாங்க. ஸ்ரீமத் கூட யாருக்கிட்டையுமே இங்கே கிடையாது.
இங்கே இரும்பு யுகத்தில் இரும்பு யுகத்தினுடைய வழி தானே இருக்கும். அதை எப்படி ஸ்ரீமத்துன்னு சொல்ல முடியும்? இப்பேற்பட்ட ஒரு உலகத்தில் இப்பேற்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது குமாரிகள் நீங்கள் துணிஞ்சு போய் ஞானம் சொல்லுங்கள். யாருக்கு வேணாலும் நீங்கள் புரிய வைங்க. ஆனால் நீங்கள் புரிய வைக்கணுன்னா நீங்கள் யோக யுக்தா இருக்கணும். நல்ல சாமர்த்தியசாலியான பெண் குழந்தைகள் வேணும். நீங்கள் போயிட்டு புரிய வச்சிங்கன்னா அவங்கெல்லாம் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தனது முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்வதற்காக பாபாவின் சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். வெறுமனே உண்பதும் அருந்துவதும் உறங்குவதுமாக இருந்தால் பதவியை இழப்பதாகும். ரெண்டாவது பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, பாபாவுக்கும் படிப்புக்கும் மதிப்பு கொடுக்கணும். ஆத்ம அபிமானி ஆவதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். பாபாவின் போதனைகளை தாரணை செய்து நல்ல குழந்தையாக ஆக வேண்டும். வரதானம், சேவை செய்து கொண்டே உயர்ந்த ஸ்திதியில் இருக்கக்கூடிய யோக யுக்தி சேவாதாரி ஆகுங்கள். சேவை செய்து கொண்டே உயர்ந்த மனோநிலையில் இருக்கக்கூடிய யோகம் நிறைந்த யுக்தி நிறைந்த சேவாதாரியாக ஆகுங்க அப்படின்றார். யார் யோகம் நிறைந்த யுக்தி நிறைந்த சேவாதாரியாக இருப்பாங்களோ அவங்க சேவை செஞ்சாலும் எப்போவுமே உயர்ந்த மனோநிலையில் தான் இருப்பாங்க. சேவை அதிகமாக இருந்துச்சு, அதனால் அசரீரி நிலையில் என்னால் இருக்க முடியல அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இது என்னுடைய சேவையே இல்லை, இது பாபா கொடுத்தாரு அப்படின்னு, இது பாபாவுடைய சேவை அப்படின்னு புரிஞ்சுருப்பாங்க. அதே போல் நினைவில் கூட பந்தனமற்ற நிலையிலையும் இருப்பாங்களாம். பந்தனம் இருக்காது, இது என்னுடைய சேவை, நான் எப்படி செய்வேன் அப்படிலாம் இருக்காது. எல்லாமே சிவபாபா செய்கிறாரு, நான் ஒரு கருவி, அப்படி பந்தன் முக்தா இருப்பாங்களாம். அதோடு மட்டும் இல்லை, ட்ரஸ்டியாகவும் இருப்பாங்க. ஆகையினால பாபா சொல்கிறாரு, எப்போவுமே பந்தன் முக்தா இருக்கிறதுக்கு நல்லா பயிற்சி செய்யுங்க. ஆரம்ப காலத்திலும் கடைசி நேர நிலையிலும் கூட கர்மாதீத் நிலையிலும் இருப்பதற்காக நீங்கள் பயிற்சி செய்யுங்க. எவ்வாறு நடுநடுவே டிராஃபிக் கண்ட்ரோல் செய்கிறீங்களோ அதே போல் கூட கடைசி காலத்தின் நேரத்தின் நிலையை அனுபவம் செய்யுங்க. அப்போ கடைசி நேரத்தில் மதிப்போடு நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க, வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படின்றார். ஸ்லோகன் சொல்கிறாரு, சுப பாவனை காரணத்தை நிவாரணமாக மாற்றம் செய்து விடுகிறது. ஆக சுப பாவனை வைங்க. அவ்யக்த இஷாரா, ஆன்மீக ராயல்ட்டி பியூரிட்டி என்ற பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்க. தூய்மை என்பது பிராமண வாழ்வின் விசேஷ பிறவியின் விசேஷமாகும். தூய்மையின் சங்கல்பம்தான் பிராமணர்களின் புத்திக்கு உணவு. தூய்மையான பார்வைதான் பிராமணர்களின் கண்ணின் ஒளி. தூய்மையான செயல்கள்தான் பிராமண வாழ்க்கையின் விசேஷ தொழிலாகும். தூய்மையான சம்பந்தம் தூய்மையான தொடர்பு தான் பிராமண வாழ்க்கையின் மரியாதையாகும். இந்த மிகப்பெரிய குணத்தை அடைவதற்கு தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டாம். பிடிவாதத்தை தன்னுடையதாக ஆக்காதீர்கள். இந்த தூய்மை தான் உங்களது வாழ்க்கையின் வரதானமாக இருக்கிறது. ஆகவே தூய்மையை தாரணை செய்யுங்க அப்படின்றார். நல்லது. ஓம் சாந்தி.